முதல் கேள்வியை நான் வில்சன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சு, ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவராக இருந்தார், அதற்கு அவர் மறைந்ததற்கு பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது, அதை பாஜக நிரப்பிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்கள்லேருந்து வரலாறை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறாரா இல்லை அதை மறைத்து பேசுகிறாரான்னு தெரியல. எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன கருத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா என்ற ஆளுமையின் மறைந்த பிறகு அவர் வெற்றிடத்தை பிஜேபி நிரப்புகிறதுன்றார். ஜெயலலிதா அதிமுகவை அந்த வெற்றிடத்தை பிஜேபி நிரப்புறதுக்கு இருக்கட்டும், வர ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாமலையின் வெற்றிடத்தை யார் நிரப்ப போகிறார்? அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜனுடைய வெற்றிடத்தை எல்முருகன் நிரப்பினார், எல்முருகன் வெற்றிடத்தை அண்ணாமலை நிரப்புறார். நாளைக்கு அண்ணாமலையின் வெற்றிடத்தை யார் நிரப்புவார்? அது வெற்றிடமா இருக்குமா இல்லையாங்கிறது அதுக்கு பிறகு தானே தெரியும். இல்லை, அங்கே அதில் நிச்சயமாக 3 வருஷத்துலேருந்து 6 வருஷம் தான் அவங்க கொள்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மாற்றத்தை கொடுக்கணுன்றது தான் அந்தந்த பதவிக்கு அப்படின்றது. அந்த பதவிக்காக நான் சொல்கிறேன். அது என்னென்னா, ஒரு மறைந்த தலைவரை பற்றி என்னைக்கு இருந்தாலும் இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி அவருடைய புகழை கொள்ளையடிக்க முயற்சிக்கிறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்ததாக இருக்காது. ஏனென்றால் இப்போது ஜெயலலிதா அம்மாவை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவர் சொன்னார், ஊழல் செய்தவங்க சிறையில் போனவங்கன்னு சொன்னார். அதற்கு பிறகு என்ன சொன்னார்னா, அவர்களுடைய மானசீக தலைவராக இருக்கிற அதிமுகவின் பேரறிஞர் அண்ணா அவரை பற்றி மதுரை கோயிலில் அவர் ஓட விட்டாங்கன்னார். இப்போ இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் ஜெயலலிதா அம்மா ஒரு இந்துத்துவவாதியாக இருந்தாங்கன்றதுக்கு அவர் சொல்கிற உதாரணங்கள்லாம் நம்ம ஜெயலலிதா அம்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1991லேருந்து 96 முதல் காலகட்டம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசலாம். ரெண்டாவது காலகட்டம் 2001லேருந்து 2004 வரைக்கும் எடுத்துக்கோங்க, 2006 வரைக்கும் எடுக்காதீங்க. 2004 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தோக்குறாங்க. அந்த 2004 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த அம்மா செய்தது நிறைய விஷயங்கள். ஒன்றும் வேண்டாம், சங்கராச்சாரியார் கைது செய்தாங்க, அது இந்துத்துவ கொள்கையாக ஏற்றுக்குவாரா? அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஆடு கோழி கிராமப்புறங்களில் கிராமப்புற மக்கள் பலியிடக்கூடாதுன்னு ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, அதை ஏற்றுக்குவாரா அப்படின்றது. அதே மாதிரி அந்த கட்டாய மதமாட்ட தடை சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்தாங்க. எப்போனா 2004 தேர்தலில் தோல்வி அடைந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் அழகாக பிரித்து பார்க்குறாங்க, அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை நான் கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டங்களை எல்லாம் வாபஸ் பெற்ற ஒரு ஆளுமை ஜெயலலிதா அம்மா. அதே போல் 1992 23 நவம்பர் அப்போது, அதற்கு முன்னால் விஹெச்பி அறிவிச்சிட்டாங்க, டிசம்பர் 6ஆம் தேதி நாங்கள் கரை சேவையை பண்ண போகிறோம், ரத யாத்திரை அத்வானி அறிவிச்சிட்டாரு, சுப்ரீம் கோர்ட் அறிவிக்குது, மத்திய அரசு எப்படி அனுமதிக்க போது வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லுங்கன்னொடனே நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் கூட்டம், தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டம் மத்திய அரசு கூட்டுது. அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா அம்மா போய் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வெளியே வந்த பிறகு நிருபர்கள் கேட்கும்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணுமானா ராமர் கோயிலும் கட்ட வேண்டும், மசூதியும் கட்ட வேண்டும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அரசியல் சாசனத்தில் பெரும்பான்மைக்கும் இடம் இருக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கும் விசேஷ அந்தஸ்து இருக்கிறது, 2 பேர் உரிமைகளும் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்றது அந்த அம்மா சொல்லுது. வேற ஒரு சமயத்துல 2003 ஹெட் குவார்ட்டர்ஸ், அதான் சொல்கிறேன், 2003 ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம ராயப்பேட்டையில் ஹெட் குவார்ட்டர்ஸில் அப்போ இல்லை, இது நான் சொல்றது 92, நீங்கள் சொல்றது 2003. அதான் சொல்கிறேன், ஹெட் குவார்ட்டர்ஸில் நிருபர் கேட்குறாங்க, ஆங்கில நிருபர் கேட்குறாரு, இந்தியாவில் இந்த மாதிரி ராமர் கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்களேன்னா இந்தியாவில் கட்டாமல் சவுதி அரேபியாவில் கட்ட முடியும்னு கேட்குறாங்க. அதுதான் அது மாதிரி என்ன கேட்குறாங்க, இந்தியாவில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்களா, போராட்டம் பண்ணுறாங்களா, இந்தியாவில் கட்டாமல் சவுதி அரேபியாவில் கட்ட முடியும்னு சொல்கிறாங்க. அதே ஜெயலலிதா அம்மா தான் அடுத்த கட்டத்தில் வரும்போது, ஒரு கட்டத்தில் 1998 மறந்துடக்கூடாது, செலக்டிவ் அம்னீஷியாவான்னு கேட்டாங்க அத்வானியை. காரணம் என்னென்னா, பிப்ரவரியில் கோவையில் மிகப்பெரிய குண்டு வெடிப்பு 1992, அந்த குண்டு வெடிப்பில் 60 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அத்வானி அவர்கள் தப்பித்தார் பிழைத்தார் அந்த விஷயத்தில், அவர் கொஞ்சம் தாமதமானதால். அதனால் என்னென்னா, அப்போவே அவர் கொடுத்தது என்னென்னா, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டு போய் விட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஆட்சியை கலைப்போம்னு வாக்குறுதி சொன்னார். செப்டம்பர் வரைக்கும் அது சரியில்லை. அப்போ தான் செப்டம்பரில் அந்த அம்மா சொல்கிறாங்க, அத்வானி அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியாவா,
மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்கிறது. அப்போ கலைப்பேன்னு சொன்னவர் இன்னைக்கு கலைக்கலையே, செலக்டிவ் அம்னிஷியான்னு கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் அத்வானி இவர் நம்ம அண்ணாமலை ஏற்றுக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு நிகழ்வை வைத்து எல்லாத்தையும் ஒரு தலைவியை எடை போடக்கூடாது. அந்த தலைவி தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த உடனே அன்னை தெரேசா உச்சி முகந்து பாராட்டினாங்க அந்த அம்மாவை. அதே மாதிரி அந்த அம்மா சிந்தனையில் சிறுபான்மை மக்கள் மேலே இருந்த சிந்தனையால் தான் ரமலான் மாதங்கள், அந்த நோன்பு மாதங்களில் எல்லா பள்ளிவாசல்லையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளிவாசல்கள்லையும் இலவச அரிசி நோன்பு கஞ்சிக்காக அந்த அம்மா உருவாக்கி கொடுத்த கிரியேட்டிவ் மைண்ட், அதான் சொல்றேன், உருவாக்கி கொடுத்த திட்டம். சார், அதே 2010 கருணாநிதி அவர்கள் குறிப்பிடும் போது எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்ப மட்டும் இஃப்தார் நோன்புக்கு ஜெயலலிதா அவர்கள் போவாங்க, எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்போ மட்டும் காயிதே மில்லத்துடைய நினைவகத்துக்கு போவாங்க. இதை ஆண்டுதோறும் செய்யற வழக்கம் அவர்களுக்கு கிடையாது. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், பாரபட்சம் தான் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே கருணாநிதி தான் சொல்லியிருக்காரு, குஜராத் வன்முறை கலவரம் அந்த ஊர் பிரச்சனை, அது அங்க இருக்கிற பிரச்சனை, அதுல நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னார். அதுல எதிர்க்கட்சி பெரும்பான்மை மக்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா ஒண்ணுமே எந்த தலைவர்களும் கண்டிச்சு அறிக்கை விட மாட்டேங்கிறாங்க. இதே சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மட்டும் ஓடோடி போறாங்களே அப்படின்னு அந்த அம்மா பேச. அததான் சொல்றேன் நான். என்னன்னா அரசியல் பேச்சுக்கள். இப்போ அதே மாதிரி இப்போ மோடி என்ன சொல்றாரு, தாலி கொடியெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரங்க. இதெல்லாம் நான் அரசியல் பேச்சுக்கள். இதுக்காக அவர் இப்ப நம்ம மோடி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கொள்கை முடிவு, சித்தாந்த முடிவை தான் நம்ம சொல்லணும். அரசியல் பேச்சுக்கள் கருணாநிதி ஜெயலலிதா அம்மா எது செய்தாலும் தவறுவாங்க, கலைஞர் எது செய்தாலும் ஜெயலலிதா. இது கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள விஷயம் இல்லையே. குஜராத்ல நடந்த விஷயத்தை பத்தி பேசி கருத்து தெரிவிக்கும் போது அவர் கலைஞர் கண்டனம் தெரிவிக்கிறாரு, மதிமுக தெரிவிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தெரிவிக்கிறாங்க, விசிக தெரிவிக்கிறாங்க. இல்லையா, கலைஞர் என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? கலைஞர் அப்ப மத்தியில கூட்டணி ஆட்சியில இருந்தாரு. உண்மையை தெரிவிச்சுக்கணும், உண்மை என்ன நிலவரம் அப்படிங்கறத பார்த்து முடிவெடுக்கணும். இந்த மாதிரி மாநிலத்துல சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணும் நாங்கெல்லாம் சொன்னோம். ஆனா என்ன உண்மை விவரம் எதையுமே அவங்க வெளியில தெரியாம நேரடியாக ஜெயலலிதா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, சிறுபான்மை மக்களுக்குன்னா ஓடோடி போறீங்களே, அப்ப பெரும்பான்மை மக்களுக்கு ஏதாவதுன்னா கண்டுக்க மாட்டீங்க. யார சொல்றாங்க? கரசேவகர்கள் கலைஞரை சொல்றாங்க, கலைஞரை பேசுறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஓடோடி போறேன்றீங்க, பெரும்பான்மை மக்களுக்கு செய்ய மாட்டீங்க. சித்தாந்தம் இல்ல கலைஞர்கிட்ட இருக்கிற அரசியல். இப்ப ஒண்ணு வேணாம், இலங்கையில 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது கலைஞர் என்ன சொன்னாரு? அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடவில்லைன்றாரு. அப்போ கலைஞர் இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவர்களா? அரசியல் பேச்சு. கலைஞர் இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவர் ஆதாரம் அப்படி சொல்லவே முடியாது. அதாவது அதுதான் மௌனமாக இருந்தது காரணம்னா மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட, கூட்டணி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும்ன்றதுக்காக அவரு. அடுத்தது நான் சொல்றேன், இப்ப சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் போறதுக்கு அந்த அம்மா நிதி உதவி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி 69% இடஒதுக்கீடு அதற்கு கொண்டு அதை 9ஆம் அட்டவணையை சேர்க்கறதுக்கு அரசியல் சாசனத்துல ஏற்று சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பேர் வாங்கினாங்களா இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அது சொல்லுங்க. முக்கியமான விஷயம், சங்கராச்சாரியார் கைது. அப்போ அதை என்ன சொல்ல வரீங்க? அப்போ ஆதரிக்கிறாரா அண்ணாமலை? அடுத்து இன்னொன்னு கேட்கிறேன், ராஜீவ் காந்தியின் இடத்தை மோடி அவர்கள் நிரப்பி விட்டாரா? இப்போ அதே சித்தாந்த ரீதியாக எடுத்துக்கிட்டா கமல்நாத்துக்கு சொல்றாரு, ராமர் கோயில் கட்டின விஷயத்துல எங்களுக்கு தான் முக்கிய பங்குன்றாரு. அவர் என்ன சொல்றாரு? 1986 பிப்ரவரி 1ஆம் தேதி ராமர் சிலைக்கு பூஜை தரிசனம் செய்ய தாலா கோலா, அதாவது உள்ள இருக்கிற கதவு பூட்டை உடைத்து கொடுத்தது ராஜீவ்காந்தி அவர்கள். அதே போல 1984 சிலா நயங்கள் நிகழ்த்துவதற்கு ராஜீவ்காந்தி அனுமதி கொடுத்தார். முதல் அந்த பிரச்சனைக்குரிய இடத்தின் பக்கத்துல அடிக்கல் நாட்டுவதற்கு ராமர் கோயிலுக்கு அனுமதி கொடுத்தது ராஜீவ்காந்தி. அப்போ ராஜீவ்காந்தி இந்துத்துவாவா? அவருடைய இடத்தை மோடி நிரப்புகிறாரா? அதுதான் நான் என்ன சொல்றேன், மறைந்த தலைவரை பற்றி ராஜீவ்காந்தி இந்துத்துவா இல்லைங்கிறதையும் சொல்லிட முடியுமா? இல்ல அவர் இந்துத்துவான்னு சொல்றீங்களா? ஏத்துக்கிறீங்களா? இல்ல சொல்லுங்க. அதை ஏத்துக்க முடியுமா? இன்னைக்கு கிளைம் பண்றாங்கல சிறுபான்மை மக்கள். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அடிக்கல் நாட்டுனதுக்கும் அவர்தான் காரணமாக இருக்கிறார். அந்த பூட்டை திறந்து அந்த வழிபடுறதுக்கும் அவராக இருக்கிறார். நான் பேசறல,
காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற பிரச்சனை, காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை, அதைத்தான் நம்ம பேசுறோம். காங்கிரஸ் இந்துத்துவ கொள்கையில தான் உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு மோடி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அதுதான் கேள்வி. சரி, நம்ம எடுத்துக்கலாம்.